ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. இன்றைக்கி டே 6. நம்ம வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக ஃபுட் டெலிவரி வேலை பார்த்து அது மூலமாக வர காசு வச்சு ஐஃபோன் வாங்க போகிறோம்னு சொல்லி இந்த சீரிஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சேலஞ்சாக, ஏன்னா வீட்டுக்கும் காசு அனுப்பணும், நம்மளும் ஐஃபோன் வாங்கணுங்கும்போது நிறைய வேலை பார்க்கணும். ஸோ ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரத்துலேயே நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். 8 மணி நேரம் 9 மணி நேரத்தில் ஸ்டாப் பண்ணிடுவோம். பட் இப்போ அப்படி இல்லை, 13 மணி நேரம் வரைக்கும் நம்ம வேலை பார்க்குறோம். நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா 13 மணி நேரம் வேலை பார்த்துருக்கோம். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று நம்ம ஓட்டும்போது நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், வண்டி ஒரு மாதிரி வாபுலாகுது, ரெண்டாவது பின்னால் உள்ள சஸ்பென்ஷன் ரொம்ப குதிக்குது அப்படின்னு இருப்பேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சைடு சஸ்பென்ஷன் போயிடுச்சு. எப்படி சொல்லணும்னா, இன்னாருக்கு பார்த்திங்களா இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இது வந்து ஒரு சைடு போயிடுச்சு. இப்போ அதை ரெடி பண்ணிட்டாங்க. இல்லைங்க, ஓகே போகலாம். அது வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி குதிக்கிறது இல்லை. இவர் தான் எங்கள் மெக்கானிக், புது மெக்கானிக். எல்லா வேலையும் தெரியாங்க வண்டியில். சின்னதாக நம்ம ஏதாவது ஒரு குறைனாலும் அவர் கண்டுபிடிச்சிருவார். ஓட்டி போய் பார்த்துட்டு கண்டுபிடிச்சி ரெடி பண்ணிடுவார். ஸோ மெக்கானிக் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் வாண்டட் தாங்க. ஸோ நிறைய கம்பெனியில் மெக்கானிக்ஸ் தேவைப்படுறாங்க. நல்ல ப்ராப்பராக எல்லா வேலையும் தெரிஞ்ச மெக்கானிக்ஸ்னால், ஐ மீன் இந்த ஒரு பொருள் இருந்தால் தான் ஒரு வேலை செய்ய வைக்க முடியும் ஏன் அப்படிம்பாங்க. இப்போ எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட நம்ம R15க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக்குன்னு இருக்கார் பர்சனலாக. யாருன்னா நம்ம எங்கள் ஊரில் பிரவீன் ஒருத்தர், ஒரு பையன் இருக்காப்புல. அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்குக்குன்னு நம்ம வண்டியில் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கலனாலுமே அந்த வண்டி அது எந்த போட்டால் அந்த வண்டி ஓட வைக்க முடியுமோ அதை பண்ணிடுவார். சப்போஸ் ஏதாவது உடஞ்சிருக்குனாலுமே அதை நீட்டாக ரெடி பண்ணிடுவார். அப்படி ஒரு மெக்கானிக் இங்கே கிடைச்சாங்கன்னா எந்த கம்பெனியில் இருந்தாலும் உடனே ஹையர் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ நிறைய பொருள் நீங்கள் மாற்றாமல் இருக்கிற பொருளை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அதை ரெடி பண்ணி சூப்பராக ஓட வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு லாபம் தானே கம்பெனிக்கு அப்படிங்கிறது. சரிங்க, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2:40க்கு தான் வெளியே வந்திருப்போம். ரூம்லேருந்து வெளியே வந்தது 2:40க்கு தான். நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு தான் வந்துச்சுங்க. சரிங்களா, 3 மணிக்கு வந்ததுனால நம்மளால் நேற்று 20 ஆர்டர் கூட டச் பண்ண முடியல. ஏன்னா 2 ஆர்டர் நேற்று நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருந்தோம். லாங் ஆர்டர் வேறு, அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப லாங்காக அடித்தான்ல நேற்று. ஒரு எப்படி சொல்ல, ஒரு 10வது ஆர்டருக்கு பிறகுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் 11 கிலோமீட்டர்லாம் நேரத்தில் வர ஆரம்பிச்சு. 11 அப்புறம் ஒரு 16 கிலோமீட்டர் கொண்டு போனேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. சரிங்களா, இப்போ நம்ம சேஃப்டி போட்டிருக்கேன். காலு, கை, இடுப்பு, வயிறு, ஓகே, எல்லாத்துக்கும் சேஃப்டி இருக்குது. அதனால் நம்மளால் நேற்று 19 ஆர்டர் தான் பண்ண முடிஞ்சுன்னா, எப்படியா ஒரு ஆர்டர் எக்ஸ்ட்ரா எடுத்து 20 ஆக்கிடலாம்னு நினச்சேன். ஆனால் பண்ண முடியல. பட் இன்றைக்கி நம்ம பண்ணுறோம், 20க்கு மேலே பண்ணுறோம். அப்படின்னா தான் நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஓகே மக்களே, சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வந்து ரியாத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. சவுதி அரேபியாவில் ரியாத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுட் டெலிவரி ஜாப் தான் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல வேலை, நல்ல சம்பளம். நான் நல்லா இருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட. சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் என்னால் நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் என்னால் க்ரோ ஆக முடியும். கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஸோ டே 6 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி. ஏன்னா இங்கே வந்து உட்காந்தாலே நம்மளுக்கு ஆர்டர் அடிச்சிருவான் அந்த ஷவர்மா ஹவுஸ்லேருந்து. ஆனால் இவ்வளோ நேரம் உட்காந்தாச்சு, ஆர்டரே அடிக்கலை. அதான் ஆச்சரியமாக இருக்குது. 1:14க்கு வந்து உட்காந்தேன், 1:24 ஆகிட்டு. சரி, நீங்கள் உட்காந்து விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகும் வேறு எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வச்சுங்க. கேமரா ஆனில் தானே இருக்குது. நேற்று ரூமில் போய்ட்டு எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன் 29 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு 2 வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு. நான் என்னென்னா இந்த பட்டன் அமுக்கியிருக்கேன் குளிரில். ஆனால் குளிர் தாங்க முடியாமல் அமுக்குனது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. அந்த பட்டன் ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு. நான் அமுக்குனது சரி அமுக்காமல் விட்டுருக்கோம் போல். எங்கள் அண்ணன் ஒரு பிளாக் கலரில் ஒருத்தன் போகிறான் பார்த்தீங்களா, அவன் நம்மளே மாதிரி கேமரா வச்சுருக்கான். அவனை இப்போ பிடிப்போம். அவனை பிடிச்சி என்ன கேமரா வச்சுருக்கான்னு பார்ப்போம். நம்மளே மாதிரி வச்சுருக்கான். ஆள் நல்லா ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக் கலரில் இருக்கான்.
the GoPro? You making videos, brother? You making video YouTube? Channel? Channel. Name? Facebook? Okay. क्या है So Insta 360. इंस्टा Ah? ये तो इंस्टा है Yeah, so Insta 360. Is any police problem here? No. Okay. Which how many years working here? दिस इज 6 months 6 months. Okay. Which model? 10, 12, 13. Oh. Okay, brother. Let's follow. आपका चैनल है Rider Surya. देखिए You taking? Okay. So this is my channel. Nice meeting you. Yeah, it's good. Room? Your room? Rimal? Rimal. Yeah. Okay. Yeah, India. Tamil Nadu. तमिलनाडु Tamil Nadu. Yeah. Okay, brother. This is recording. I'll upload. Okay, video. This mic remove. अभी नहीं है No, this cable. ऐसे वाला यूज करो Okay. Any full kit. Mic. Okay, brother. Okay. Brother. ஸோ நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருக்காப்புல ரைடர் சூர்யானோட நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாரு. ஓ அவரும் பார்த்தீங்கன்னா சேனல் வச்சுருக்காரு, ஃபேஸ்புக் மட்டும் வச்சுருக்காரு. பங்களாதேஷ் போல். ஏன்னா ஃபேஸ்புக் தான் பங்களாதேஷில் பயங்கர ஒரு பாப்புலரானது இங்கே இதை விட. பங்களாதேஷ் தான். கோப்ரோ 13 வச்சுருக்காராமா. ஆனால் ஓகே, நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம இன்ஸ்டா 360 வச்சுருக்கோம். அப்படி இல்லைங்க, ஏன்னா அது வந்து ஒரு சிங்கிள் இதுதான். ஏன்னா அது வந்து யூடியூப்க்கு எடுக்கணும்னா இப்படி எடுக்க வேணும், திருப்பி இப்படி மாற்றணும். ஆனால் நம்ம இன்ஸ்டா 360 அப்படி கிடையாதுங்க. எப்படினாலும் எடுக்கலாம். நீங்கள் ஆங்கிள் கேமராவை கீழே வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம எடிட்டிங்கில் தூக்கிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்கன்னா 1:50 ஆயிடுச்சுங்க, 1:51 ஆயிடுச்சு. Day 6 என்ன இவ்வளோ மோசமாகுதுன்னு தெரில. இன்னும் ஒரு ஆர்டர் கூட எடுக்கலைங்க. ஆர்டரே வரல. எடுக்கலைங்க சொல்கிறத விட ஆர்டரே வரல. இவ்வளோ நேரம் ஆகி டைமும் பார்த்தீங்கன்னா 1, 2 சூப்பர்ண்ணே. இண்டிகேட்டர் போடாதீங்க, உங்கள் பாட்டுக்கு அடித்து நாக் அவுட் பண்ணுங்க. இடையில வந்து வேறு யார் இவ்வளோ பெரிய கண்டெய்னர் தூக்கிட்டு வந்திருக்காரு. ஸோ ஒரு ஆர்டர் கூட இன்னும் வரல. என்ன பண்ணன்னு தெரில. இப்போ தான் இங்கேருந்து லொக்கேஷன் மாற்றேன். நேராக நீ யாஸ்மின் போவோம். லாங் அடித்தாலும் பரவாயில்ல, எடுப்போம். ஏன்னா 20 ஆர்டருக்கு மேலே பண்ணணும். எங்கே பெட்ரோல் இல்லைங்க, மறந்துட்டேனே பெட்ரோல் போடுறதுக்கு. பெட்ரோல் பல்க் எந்த சைடு இருந்துச்சு? இந்த சைடு தான் ஒரு பெட்ரோல் பல்க் இருக்குது. இங்கே பெட்ரோல் பல்க் அடி கிடையாத. ஐயையோ, பெட்ரோலு கீழே வந்துருச்சு. கீழே வந்துருச்சு. இந்த பக்கம் பெட்ரோல் பல்க் எவ்வளோ தூரம் இருக்குது? அப்போ அவ்வளோ தூரம் வண்டி போயிடாது. எங்கே இன்றைக்கி சம்பவம் இருக்குங்க. ஒன்று இங்கே எங்கேயா இப்போ இடகாட்டில் நிற்போம். இடகாட்டில் நிற்கும் போது நம்மளுக்கு ஆர்டர் வரும். இல்லை அப்படின்னா அவ்வளோதான். பெட்ரோல் பல்க் போகாமல் எங்கேயா நின்றுட்டு சம்பவம் ஆக போகுது இன்றைக்கி நமக்கு. பகல்லே இவ்வளோ டிராஃபிக் ஆகுனீங்கன்னா எப்படிண்ணே? நைட்டும் டிராஃபிக் ஆகுறீங்க, பகல்லேயும் டிராஃபிக் ஆகுறீங்க. நேற்று நைட்டு தான் பெட்ரோல் போட்டு ஞாபகம் இருக்குது. நைட்டுக்குள்ளே இவ்வளோ ரவுண்டாக அடித்தோம். பெட்ரோல் திருடுறீங்களாடா ரூமில்? ஸோ கரெக்டாக பெட்ரோல் பல்க் வந்துட்டோங்க. 6 கிலோமீட்டர் நினைக்கேன் இந்த பெட்ரோல் பல்க்கு. அப்படியே பொறுமையாக உருட்டி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டேன். இல்லைன்னா அவ்வளோதான், எங்கேயாவது வண்டி நின்றுருக்கும் பெட்ரோல் இல்லாமல். சோழி முடிஞ்சிருக்கும். 91 தானே? ஆமாம், அப்படியே பயம் கட்டுறாங்களே மாடி. டபுள் 2 வச்சிருந்து பயந்துட்டேங்க. இது 91 தெரியாம.
கார்டு ரீட் பண்ணுங்க ஜி டக்குனு. முடிஞ்சு ஒர்க் ஆகல. கார்டு ரீடு பண்ணுங்கங்க. ரீட் ஆயிடுச்சு. ஆடுறா குடுறா ஃபுல்லாக குடிடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ இருக்குது தெரியுமா நம்ம இந்த சிப்பில்? 311 ரூபா இருக்குங்க. ஸோ 320 ரூபா போடுவாங்க நம்ம சிப்பில் எப்போவுமே மாதம் மாதம். ஆனால் எப்படியோ கடைசியில் 100 ரூபா மிச்சம் இருக்க தான் செய்யும். பெட்ரோல் வெளியே போகுது, கேஸ் ஆகி டக்கு 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 டக்கு. ஓகே ஓகே மக்களே, ஓகே மக்களே, ரொம்ப கோப்பாதீங்க. சும்மா குடி 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 குடி. ஓகே ஓகே, ஃபுல் ஃபுல். ஸோ எவ்வளோக்கு போட்டிருங்கன்னா 25 ரியாலு 11 லிட்ரு. ஏம்மா அப்போ நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, கமெண்ட் பண்ணுங்கள். $25 சரிங்களா? ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 2:20ங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டர் வந்திருக்கு. ஃபஸ்ட் ஆர்டருங்க. எவ்வளோ நேரம் தெரியுமாங்க இந்த ஆர்டர் வர்றதுக்கு? என்ன இந்த ஆர்டரை பார்த்தோன்னா தான் சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா ஆர்டரே வரலையே, எப்படி இந்த மாதம் 20 பண்ண போகிறோம் இன்றைக்கி? சார் இந்த மாதம் இன்றைக்கி எப்படி 20 பண்ண போகிறோம், எப்படி ஐஃபோன் வாங்க போகிறோம் அளவுக்குலாம் யோசிச்சிட்டேன். இந்தா இப்படி ஆர்டர் இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுறது அந்த மாதிரிலாம் தோணிருச்சு டக்குன்னு. ஆனால் வந்துருச்சுங்க 2:20 சரிங்களா? கணக்கு படி 2:18 ஆர்டர் இருந்துச்சு. நம்ம இதை எடுக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகணுங்களா? 2:20க்கு இந்த ஆர்டர் நம்ம எடுத்துருவோம். எடுத்துகிட்டு நான் ஆப்போசிட்டில் தான் கொடுக்கணும். அண்ணா அதில் எடுத்துகிட்டு இந்த ரோடை தாண்டி இங்கே கொடுக்கணும். சந்தோஷமான விஷயந்தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனசே விட்டுருச்சுங்க. என்னடா திரும்பியும் பழைய மாதிரி ஆர்டர் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பொருள் ரெடி ஆகிட்டுங்க, போனோன்னே எடுத்துட வேண்டியதான். அப்போ டைம் சேவ் ஆகும். ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.1 கிலோமீட்டருங்க. நேடி பார்த்தா அண்ணா ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு தான் கொண்டு போகணும். ஆனால் இதை இப்படி கிராஸ் பண்ண முடியாதுல்ல. அதனால் நம்ம அங்கே வரைக்கும் போயிட்டு யூட்டன் போட்டு வரணும். அந்த மெக்டானல்ஸ், நம்ம ஒரு மெக்டானல்ஸ் கிட்ட உட்காந்துருக்கோம்ல, அந்த மெக்டானல்ஸ் வரைக்கும் போயிட்டு யூட்டன் போட்டு வரணும். வெயில் பயங்கரமாக இருக்குங்க இன்னைக்கு. ஆனால் காலையில் வெயில் பயங்கரமாக இருந்தால் நைட் வந்து குளிர் அதிகமாக இருக்குது. நேற்று இப்படி தான் இருந்துச்சு கொஞ்சம். ஒரு அப்கமிங் ஆர்டர் கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ வரைக்கும் ஒரு அப்கமிங் ஆர்டர் கொடுக்க மாட்டேங்காம்பா, மனசாட்சி இல்லாதவன். கொடுங்கடே, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன். 1 மணிக்கு வந்திருக்கேன் ரூமில் இருந்து. ஒரு ஆர்டர் தான் எடுத்திருக்கேன். அப்கமிங் ஆர்டர் ஒன்று கொடு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆர்டர் அடிச்சிட்டான் ஹேங்கர் ஸ்டேஷன் மார்க்கெட்டில் இருந்து. நம்மளுக்கு பிடிக்காத ஒன்று இந்த முட்டைங்க. ஏன்னா நான் இப்போ ஒரு ஆட்டோ இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை தான் முட்டை கொண்டு போனேன். ஆனால் கொண்டு போன உடனே பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. அது வந்து 6 முட்டை இருக்கிற மாதிரி ஒரு தட்டு உடஞ்சிருச்சு. ஒரு முட்டை உடஞ்சிருச்சு. அப்போ கஷ்டப்பட்டு சொன்னேன், அவா 6 முட்டையே நீ ஒழுங்காக கொண்டு வரலையேங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேவலமாக என்ன பார்த்தா. ஆனால் ஒன்றும் ஃபைனலாக எதுவும் போடலை. ஏன்னா சிங்கிள் எக் உடஞ்சிருக்குங்கன்னா அது பார்சல் அவங்க பண்ணும்போதே உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்டாங்க. ஆனால் அப்படி உடையலை, எனக்கே தெரியும். ஏன்னா அது நான் வாங்கும்போதே நான் பார்த்தா வாங்கினேன். 6 முட்டை நல்லா இருந்துச்சு. நான் கொண்டு போய் கொடுக்கும்போது தான் உடஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் ஆர்டர் வந்துருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 2:42 ஆகுது. ஆனால் பத்தாது இது. கடவுளே கொடுங்க, ஆர்டர் கொடுங்க. அப்கமிங் ஆர்டர் கொடுத்துட்டே இருங்க கடவுளே. அப்பா 8 கிலோமீட்டர்னா இன்னும் பக்கத்தில் இருக்குன்னு நினச்சேன். 8 கிலோமீட்டர் போட்டிருக்கானே. டைம் பார்த்தீங்கன்னா 3:15 ஆகுது. இப்போ நம்மளுக்கு 3வது ஆர்டர் ஒன்று வந்துருச்சுங்க. $1 டிப்போட வந்துருச்சு. அதான் நம்ம எடுக்க போயிட்டுருக்கோம்.
இன்றைக்கி நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே கொஞ்சம் ஆர்டர் ஸ்லோவாக தான் இருக்குது. ஆனால் ஷார்ட் ஆர்டர் தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்குமே ஷார்ட் ஆர்டர் வருது, ஆனால் கொஞ்சம் டிலே ஆகுது. மேபி எனக்கு தெரிஞ்சு ஆர்டர் டக்கு டக்குன்னு வர்றதுனால அதான். சரி, சூப்பர்ண்ணே. இண்டிகேட்டர் போடாதீங்கோ, உங்கள் பாட்டுக்கு திரும்புங்கோ. இந்த ஆஃபீஸ் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஸோ இங்கே தான் நம்ம வந்து நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது இங்கே தான் வந்து கிளைம் பண்ணியிருந்தோம் பைக்குக்கு. டூ 2.1 கிலோமீட்டர் சரியாக பார்த்தா. பிக்கப்பு பொம்மை இருக்குங்க, பொம்மை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 3வது ஆர்டருங்க. என்ன வண்டி லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு? ஐயோ, சாவியோட வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கங்க வண்டியில். ஸோ 3வது ஆர்டர் 3 பேக்கு. எப்படி டைமிங்கில் அடிக்கிறான்ல நம்மளை இன்னைக்கு. ஆர்டர் தான் அடிக்க மாட்டேங்க அவங்களுக்கு. ஜூஸ் இல்லைங்க, ஆச்சரியமாக இருக்குது. ஜூஸ் இல்லாமல் இருக்காரு. சாஃப்ட் ட்ரிங்க்ஸு. ஓ, இதுக்குள்ளடாக்கோ பாட்டில். இதை தூக்கி மேலே போடுவோம். எப்படி? ஓகே, போகலாமாங்க? ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்னா, ஃபஸ்ட்டு இன்னைக்கு டே 6ல் ஃபஸ்ட் இப்போ தான் ஒரு டிப்பு கிடச்சிருக்குங்க, ஒரு ரியால் டிப்பு கிடச்சிருக்குங்க. 2.2 கிலோமீட்டர் தாங்க வந்திருக்கு, பக்கம் தாங்க. அப்பனா ம் 4:17 ஆகுது. எத்தனாவது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா, 4வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கோங்க. கம்ப்ளீட் கூட பண்ணல. என்னென்னா ஒரு லைன் வழியாக போகிறக்கு போல் இன்னொரு லைனை பிடிச்சிட்டேன். அது வேறு எங்கேயோ கூட்டு போயிடுச்சு. என்ன சர்ன்னு எக்ஸிட்டை விட்டுட்டேன். அது அப்புறம் ஒரு பெரிய யூட்டன் போட்டு ரொம்ப தூரம் போய் யூட்டன் போட்டு வந்தேன். அதை கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. 4 மணிக்கு 4 ஆர்டர் தாங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நேற்றுலாம் 4 மணிக்கு 8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டே 6 ஏன் இப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. இன்றைக்கி என்ன சும்மா வரட்டி எடுக்கிறீங்க இன்றைக்கி? பரவாயில்ல, இருந்தாலும் கஷ்டமாக இருக்குங்க. ப்ளீஸுங்க, கொஞ்சம் ஆர்டர் ஷார்ட் ஆகும், கொஞ்சம் குயிக்காகவும் கொடுங்க. ஸோ இந்த ஆர்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரியால் டிப் கொடுத்துருந்தாங்க கஸ்டமர். ஆனால் இது எப்படி உள்ளே போகிறது? இதுக்குள்ளே போக முடியாது. 5வது ஆர்டர் எடுத்தாச்சு மக்களே, கிளம்ப வேண்டியதான். டைம் பார்த்தீங்கன்னா 4:33 ஆகுது. அப்கமிங் ஆர்டர் எதுவும் வரல. இந்த 5வது ஆர்டரே அப்கமிங் ஆர்டரில் தான் இருந்திருக்கு. நான் தான் கவனிக்காமல் இருந்தேன். பழையசில் அதை பிக்கப் கொடுத்த பிறகு தான் காமிக்குது இது அப்கமிங் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு. இப்போ கொடுக்கணும். 9 கிலோமீட்டருங்க, 20 நிமிஷம் ஆகும் போட்டிருக்கு. ஒரே ஒரு இடத்துல சரியான டிராஃபிக் மக்களே. டிராஃபிக்லாம் ஒரு விஷயமா அடிச்சு நவுத்திடுவோம் நம்ம. 7வது ஆர்டரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா டிப் தந்துருக்காங்க. இந்த திங்ஸு ஏம்மா தூக்க முடியல கைவடி. சரி, எவ்வளோ தூரம் தெரியுமா? ரொம்ப பக்கங்க. 10 ரூபா டிப்பு இதுக்கு கொஞ்சம் அதிகம் தான். பட் இருந்தாலும் நல்ல கஸ்டமர் தந்திருக்காங்க, சந்தோஷம். பத்திரமா கொண்டு போய் கொடுக்கணும். ஏல கதவு பூட்டு, இது பூட்ட மாட்டேங்குங்க. டிராஃபிக் இருக்கும் இந்த டைமில். அதுதான் அங்கே வரைக்கும் போய் யூட்டன் போட்டு வரணும் மக்களே. நினச்சேன் 2.5 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சேன். அப்படிங்கும்போதே தெரிஞ்சிட்டு. சரி, ஓகே, இதை நம்ம போய் கொடுத்துட்டு அடுத்த ஆர்டர் வருதான்னு பார்ப்போம். அப்கமிங் ஆர்டர் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாம் வெயிட்டிங் தான். இன்றைக்கி கொஞ்சம் அப்படி டிலே தான். ஏன்னா இங்கே மணி இப்போ 6 மணி ஆக போகுது. 6 மணி ஆக எனக்கு 1/4 மணி நேரம் இருக்குது. குறைஞ்சது ஒரு 10 ஆர்டராவது எடுத்துருக்கணும். ஆனால் நம்ம எடுக்கலை. சரி, ஓகே. பட் இருந்தாலும் நம்ம டூ இட் மை பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இறங்கி அடிக்கணும். ரொம்ப தூரம் இல்லைங்க. நம்மளோட ஐஃபோன் கனவு பக்கத்தில் தான் இருக்குது. கனவாக போயிடக்கூடாது. வெறுப்புங்க இவ்வளோ நேரம். என்னென்னா ஒரு கஸ்டமர் ஐஸ்கிரீமு ப்ளஸ்ஸு ப்ளூபெரி இல்லை சாரி ராஷ்பெரி. ஆமாம், ராஷ்பெரியோட ஜூஸு
ஐ மீன் ஃப்ரெஷ் ஜூஸ் சரிங்களா, ரொம்ப புளிச்சு கிடக்கும். ராஸ்பெரி ப்ளஸ்ஸு ஒரு ஐஸ்கிரீம், ராஸ்பெரி ஐஸ்கிரீம் தான் நினைக்க ஆர்டர் போட்டிருந்துருக்காங்க. நானே கஸ்டமர் போயிட்டேன், 8வது ஆர்டராக தான் கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டேன். சரி கஸ்டமரில் ரெஸ்டாரண்ட் போயிட்டா நின்னா அவன் ஐஸ்கிரீம் மிஷின் ஒர்க் ஆகலை, ராஸ்பெரி ஐஸ்கிரீம் வராதுக்கும். உடனே ஹங்கருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இப்படி ஐட்டம் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். உடனே அவன் எனக்கு மெசேஜ் கால் பண்ணி கஸ்டமர் நம்பர் தாரணி கஸ்டமர்கிட்ட கேடு ராஸ்பெரி வேணுமா இல்லை ஐஸ்கிரீம் வேணுமா வேண்டாமான்னு. அப்போது இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நடக்கு. அவன் தான் மிஷினை நுடக்கி பார்க்காண்டு ஒர்க் ஆகலை, அதெல்லாம் ஒர்க் ஆகான்னு தெரிஞ்ச பிறகு தான் அங்கே ஹேங்கருக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஹேங்கர் ரெஸ்பான்ஸ் பண்ணி அங்கே கஸ்டமர் கால் பண்ணால் எனக்கு முக்கியமே ராஸ்பெரி ஐஸ்கிரீம் தாண்டா அப்படிங்கிற சொல்லிவிட்டு ஆர்டர் வேண்டாம் கேன்சல் பண்ணிருந்துட்டான். இவன் என்னென்னா ராஸ்பெரி ஜூஸை ஃப்ரெஷ்ஷாக போட்டு அரைச்சி ஒரு கப்பில் எடுத்து வச்சுருந்தான் சரிங்களா. அப்போது ஐஸ்கிரீம் இல்லை, உடனே ஆர்டர் கேன்சல் பண்ணிருந்துட்டான். உடனே நானும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேங்கருக்கு கமெண்ட் மெசேஜ் போட்டு ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ இந்த ராஸ்பெரி ஜூஸ் வந்து ஒரு சின்ன டப்பா எல்லாம் இருக்குது, இவ்வளோன்னு டப்பாவில் கடைக்காரன் நீ எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டான். நானும் எடுத்துகிட்டு வந்துட்டு குடித்து பார்க்கேன், ஒரே புளிப்பு, வாயில் வைக்க ஆகலை. அதை எப்படி குடிப்பான்னுனே தெரில. பாதி குடிச்சிட்டு ஒரு 5-6 சிப் அடிச்சிருப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே வண்டிக்குள்ளே வச்சுருக்கேன். அந்த அது இல்லாமல் ஐஸ் வேறு, ஐஸ் க்யூப் வேறு ஹெவியாக போட்டிருக்கான். ஹெவினா ஹெவி, முரட்டு ஹெவியாக இருக்குது. அது பல்லில் பட்டோன்னு ஆல்ரெடி இங்கே கிளைமேட் சில்லுன்னு இருக்குது, அது பல்லில் பட்டோன்னு உயிரே போகிற மாதிரி வலிக்குது. இப்போ அப்படியே எடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா வண்டிக்குள்ளே வச்சுருக்கேன், கொஞ்சம் கூலிங் குறைஞ்ச பிறகு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி பாட்டிலு ஹேங்கர் ஸ்டேஷன் ஆர்டர் இஸ் கம்மிங். அருமையான சம்பவம் மக்களே. என்ன அப்படின்னா இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. 13வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்க போயிட்டுருக்கேன். ஸோ இதில் ஒரு சிறப்பான சம்பவம் என்னென்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா டிப் கொடுத்துருக்காங்க. அந்த டிப்பை நீங்களே பாருங்கள், 51 ரியால் மக்களே, டிப்பு மட்டும் சரிங்களா. டிப்பு ஆன்லைன் டிப் கொடுத்துருக்காங்க, 51 ரியாலு ஆன்லைன் டிப் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ வரோன்னு சொல்லிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக இன்றைக்கி எவ்வளோ டிப் வந்திருக்குன்னா கடைசியில் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து நான் டக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுனால இதை உங்களுக்கு நான் போட்டேன் இந்த மெசேஜை, இந்த வீடியோவை. ஸோ 51 ரியால் டிப்பு நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ வரோம். ஓ மை காட். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 13 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 13வது ஆர்டரு நான் உண்மையை சொல்கிறேன், இவ்வளோ நாள் இப்படி நான் யோசிச்சதே கிடையாதுங்க. 13வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 51 ரியால் வந்து டிப் கிடச்சிருந்து சரிங்களா. பெரிய ஆர்டரு சரிங்களா, ஒரு பெரிய தட்டு மாதிரி அது ஃபுல்லாக மந்தி இருந்துச்சு சரிங்களா. அது வந்து நான் நார்மல் டைமில் மேபி ஏதாவது கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆர்டர் நான் கேன்சல் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது கொஞ்சம் பெருசு தான், ரிஸ்க் எடுத்து கொண்டு போகண்டாம் அப்படின்னு யோசிப்பேன். பட் இன்னைக்கு 51 ரியால் நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணால் அந்த 51 ரியால் நமக்கு வராது, வேறு யாருக்கா போயிடும். ஒன்று நம்ம லக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆம்லேட் பாக்ஸு சரிங்களா, ஆம்லேட் பாக்ஸ் 2, அப்புறம் கிரேவிலாம் இருந்து. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னோடய வண்டியில் வச்சு அது கரெக்டாக ஃபிட் ஆச்சு. அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா தட்டு வச்சா கரெக்டாக நிற்கும்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது கடைக்காரன்னு சொல்கிறேன் இது கொண்டு போக முடியாது, டேமேஜ் ஆயிரும் அப்படின்னா. அப்படித்தா நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக வச்சுட்டேன். ஏன்னா அந்த 2 பாக்ஸை நான் கீழே வச்சுட்டேன், அந்த நம்ம பெப்சி பாக்ஸ் வரைக்கும் வச்சுட்டேன். அப்போது அது கரெக்டாக ஒரு ரேக் மாதிரி கரெக்டாக நின்றுச்சு. அதுக்கப்புறம் அந்த தட்டை வச்சேன், ப்ராப்பராக செட் ஆயிடுச்சு. உள்ளவே அப்படியே செட் ஆகி லாக் ஆகிட்டு கரெக்டாக, அசையவும் செய்யாது, உடையவும் செய்யாது, வளையவும் செய்யாது. அலுமினியம் பிளேட்டில் உடனே ஹேட்டு தாங்க வளைஞ்சிருமோன்னு நினச்சேன், ஆனால் அப்படி எதுவுமே இல்லை, பக்காவாக செட்டில் ஆயிடுச்சு. இருக்குலே பொறுமை, அவ்வளோ பொறுமையாக கொண்டு வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு 2 வாட்டைக்கு ஃபஸ்ட் வாட்டை வந்து கால் பண்ணேன். மேடு வந்தாங்க, ஸோ பிலிப்பைனி வெளியே வந்தாங்க, வந்து அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போய் கரெக்டாக நான் அதை வெயிட் பண்ணேன், சார் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் உள்ளே போட்டவங்க. ஸோ போயிட்டு ரிட்டன் நான் கால் பண்ணேன், மேம் இஸ் ஓகே எனி டேமேஜ் அப்படின்னு. நோ ப்ராப்ளம், பேமெண்ட் கலாஸ் அப்படின்னாங்க. கலாஸ் மேம் அப்படின்னு. அப்போ தான் ஒரு நிம்மதி இருந்துச்சுன்னா 51 ரூபா டிப்பு எப்படி நினச்சி பாருங்க. 51 ரூபா நம்ம சாதாரணமாக விட முடியாதுங்கிறதுனால இதை ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்து ப்ராப்பராக முடிச்சு பக்கா செட்டு. இப்போ 51 ரூபா நம்ம அக்கௌண்ட்லங்க. ஸோ மொத்தமாக இன்றைக்கி மட்டும் நான் எவ்வளோ டிப்பு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63 ரியால் டிப்புங்க. டிப்பு மட்டும், அதுதான் விஷயம். டிப்பு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 63 ரியாலு 90 ஹலாலா சரிங்களா. 64 ரூபான்னு வச்சுக்கோங்க. 64 ரூபா இன்றைக்கி மட்டும் நான் டிப்பு வாங்கியிருக்கேங்க. இன்னும் முடியல, இப்போ தான் 14வது ஆர்டர் எடுக்க போயிட்டுருக்கேன். அப்போது நினச்சி பாருங்க,
ஓ மை காட், எனக்கு இதுக்கு முன்னாடி 50 ரூபா டிப்லாம் வந்திருக்கு சரிங்களா. 50 ரியால் டிப்பு, 70 ரியால் வரைக்கும் எனக்கு அது வந்திருக்கு டிப்பு. அதுக்கு மேலே அந்த கிடையாது. 69 ரியாலோ சம்திங் எவ்வளோ வந்துருந்து. கஸ்டமர் லொக்கேஷன் போனாலும் கஸ்டமர் ஒரு 10 ரூபா தந்தாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு அன்றைக்கி ஒரு 70 ரியால் டிப்பு கிடச்சிச்சு. ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 69 சம்திங்கில் கொடுத்துருந்தாங்க. ஆஃப்லைனில் அவர் ஒரு 10 ரூபா தந்துருந்தார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் ஒரு ஒரு வீட்டில் கொடுக்க போகும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 210 ரியாலு ஆர்டரு. கஸ்டமர் 300 தந்தாங்க. 200 தாள் ஒன்று, ஒரு 100 தாள் ஒன்று தந்துட்டு வச்சுக்க அப்படின்ட்டாங்க. அப்படின்னா சொன்னேன் 90 ரியால் பேலன்ஸ் நோ ப்ராப்ளம் டேக் அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போது அந்த மாதிரி ஆன்லைனில் வந்து அதிகமாக 70 ரியால் வரைக்கும் வாங்கியிருக்கேன். ஆஃப்லைனில் 90 ரியால் வரைக்கும். இன்றைக்கி 50 ரியால். அதுக்கும்போது இது அப்படி சொல்லலை. இந்த மாதத்தில் இதுதான் 6வது நாள் நம்ம விளாக் வர ஸ்டார்ட் பண்ண நாளில் இப்படி ஒரு அருமையாக ஒன்று வந்திருக்குன்னு சொல்லி ஒரு சந்தோஷம். அதுதான், வேற ஒன்றும் இல்லைங்க. இவ்வளோ ஸ்லோவாக வந்தேன் தெரியுமாங்க, உருட்டிகிட்டே பொறுமையாக வந்தேன். ஏன்னா எங்கேயா உளுந்து அலுமினியம் தட்டு வளைஞ்சி உள்ளே இருக்க சாப்பாடு சிந்திட்டுனா சீனு. அது பொருள் எவ்வளோ தெரியுங்களா, 510 ரூபா, 511 ரூபா. சோழி முடிஞ்சிடும் ஒரே அடியில். அவ்வளோ பயணம். 9:05 ஆமாம், கரெக்டாக 9:05. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 11:30, 11:35. எத்தனை ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா 14 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 14th ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 15th ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எடுக்க போகிறோம். எங்கன்னா இது வந்து ஒரு டேஞ்சரான ஒரு ஏரியா, ரியாத் பார்க் மால் அப்படிம்பாங்க. கேஎஃப்டி பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்தாலே ஃபைன் தான். போலீஸு சிஐடி பிடிச்சி வச்சு நொறுக்கிடுவாங்க டக்குன்னு நம்மளை ஃபைனை போட்டு. இருக்கிற எல்லா கடவுளையும் கும்பிட்டு தான் போயிட்டுருக்கேன். மாலில் ஆர்டர் எடுத்த உடனே குறுக்கு சந்தை பிடிச்சி விரட்டி போயிடணும்னு சொல்லிட்டு ஹைவேலே ஏறக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா, இப்படி நம்ம இங்கேருந்து தான் ஒரு நாள் இந்த மாலில் எடுத்துகிட்டு அந்த பக்கம் திரும்பும்போது தான் நம்மளை பிடிச்சிட்டாங்க. வண்டி எல்லாமே போட்டிருந்தோங்க, எல்லாம் போட்டிருந்தோம். 750 ப்ளஸ் ஒரு 150 ஃபைனும் போட்டு வண்டியும் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாமே இருந்துச்சு சரிங்களா. அப்படி ஒரு சம்பவமாச்சு. அதனால் இந்த ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேன்னா 17வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இல்லை, ஒரு 45 நிமிஷம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வயிறு ஒரு மாதிரி ப்ராப்ளம் ஆகிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 45 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு. ஸோ அதனால் நம்மளால் ஒரு 2 ஆர்டர் கம்மியாக இருக்கும்னு வைங்களேன். இல்லைன்னா இன்றைக்கி 20 பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 17வது ஆர்டர் கொண்டு போய்ட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அப்கமிங் ஆர்டரும் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ 17, 18வது ஆர்டர், 18 ஆர்டர் முடிப்போம்னு நினைக்கிறேன். மேபி கொடுக்கும்போது கூட அடுத்த அப்கமிங் ஆர்டர் வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய லக்கு. ஸோ இந்த ஒரு ஆர்டர் கொஞ்சம் வேகமாக கொண்டு கொடுத்தா அடுத்த ஆர்டர் பிக்கப் பண்ணும்போது அப்கமிங் ஆர்டர் வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். தொடர்ந்து ஆர்டர் வர மாதிரி ஒரு ஏரியாவில் தான் உட்காந்துருக்கோம். ஸோ கொஞ்சம் வேகமாக இந்த ஆர்டரை கொடுத்தா அப்கமிங் ஆர்டருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நேற்று 19 தான் ஆர்டர் எடுத்திருந்தோம். ஒரு ஆர்டர் கேன்சல் ஆச்சு. 20 ஆர்டர். இன்றைக்கி வந்து எனக்கு 19 போகாதுங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுங்க. என்ன பண்ண, இன்றைக்கி ஆர்டரும் ரொம்ப லேட்டு தான். வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். 12 மணிங்க, 12:08 ஆயிடுச்சு. இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது எத்தனாவது ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18வது ஆர்டருங்க. ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இங்கே வருங்க, ரொம்ப சுற்றுது. இல்லைங்க 19வது ஆர்டரு. எங்க நான் சத்தியமாக 18 நினச்சிட்டு இருந்தேங்க. 19 ஆர்டரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், Jan 6 19 ஆர்டரு, ஒரு ஆர்டர் கேன்சலு சரிங்களா. நம்ம தான் சாப்பிட்டு வந்தோம் இது. அதேமாதிரி டிப்பு பார்த்தீங்கன்னா 64 ரூபா 93 பைசா கொடுத்துருக்காங்க. 65 ரியால் கொடுத்துருக்காங்க மொத்தமாக டிப்பு. 19 ஆர்டர் எடுத்துட்டேங்க. சூப்பருங்க.